வணக்கம் மக்களே. சோ ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் அதே டயலாக்கோட திரும்பி உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். புது புது நியூஸ் கொண்டிருக்கோம். இந்த வாரம் வந்து நல்ல அப்படியா சினிமாஸ்ல வந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. நீ எங்க கிடைச்சிருக்கோம்? ஓகே ரைட். நம்ம நாங்க பாக்குற வேலைக்கு 3 நேரம் சாப்பிடுறதே டைம் ஒதுக்குறதே பெரிய விஷயம். இதுல எப்படி எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இருக்குது? நீ அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன். சரி ஓகே, நம்ம இப்ப வந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை முன்னணி நடிகர் லிஸ்ட்ல இவரோட பேர் வந்து கட்டாயம் இருக்கும். அப்படி யாருன்னு பார்த்தோம்னா நடிகர் சூர்யா. நடிகர் சூர்யாவை பார்த்தோம்னா சூர்யா நடிப்புல ரீசெண்டா வெளியான படம் தான் கருப்பு. இந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சூர்யாவோட சினிமா பயணத்திலேயே மாபெரும் வெற்றியை கொடுத்த படம்னு பார்த்தோம்னா இந்த கருப்பு படம். ஸோ இந்த கருப்பு படத்தை தொடர்ந்து அவர் என்ன படங்கள் நடிக்கிறாருன்னா ஆல்ரெடி 2 படங்கள் வந்து அவர் வந்து கைவசம் வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவரோட 48வது படத்தோட அப்டேட் வந்து ரீசெண்டா வந்துச்சு. இந்த அப்டேட்டை பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அப்டேட் தான். ஏற்கனவே வெற்றி கூட்டணியில இருந்த ஒரு கூட்டணி தான் திரும்பவும் இணைய போகுது. அதாவது பார்த்தோம்னா ஓடிடில ரிலீஸ் ஆன ஜெய்பீம் படம். ஜெய்பீம் படம் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு படமா அமைஞ்சிச்சு. சோ அந்த கூட்டணி தான் திரும்பவும் இணைய போகுது. இந்த படத்துல பார்த்தோம்னா சூர்யாவுக்கு ஹீரோயினா நடிக்க போறது பார்த்தோம்னா கயாடு லோஹர். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா இப்பெல்லாம் அடிக்கடி இவர் பேர் தான் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது சாய் அபேங்கர் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கருப்பு படத்தோட ஹிட் அளவுக்கு இந்த படம் வருமா இல்ல அதையும் தாண்டி போகுமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சசி, சினிக்யூப் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஒரு படத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், கவலைப்படுறோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க வர்றோம்ப்பா, எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. படம் வந்து எப்ப வரும்ன்றது வந்து ஒரு எப்ப வருமோ எங்க காலம், எப்ப வருமோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம டைரக்டா வந்து வெளியில நார்மலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கூட ரீசன்ட்டா பஸ்ல போறப்ப என்னடா ஊர்ல எல்லாம் பஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. எஸ்டி பிரிண்ட் அந்த மாதிரி தான் சொல்லணும். சோ ஜனநாயகன் அந்த படம் வந்து இப்போதைக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த டைம்ல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராலத்தில் பார்த்துட்டு இருக்க நேரம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்னடா அதுல ஏ சர்டிஃபிகேட் இருக்க போகுது அப்படின்னா, ஏ சர்டிஃபிகேட்னா என்னென்ன இஷ்யூஸ் வந்து பேசியிருக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து சத்தியமா நான் படம் பார்க்கல. ஆனா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கியூரியஸ் வந்து ஃபேன்ஸ்க்கு நடுவில் வந்து ரொம்ப பகவதி படத்துக்கு பிறகு ஏ சர்டிஃபிகேட் 2ஆவதா கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜனநாயகனுக்கு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் வந்து 3 டேட் சொல்லியிருக்காங்க. 16, 23 இல்லாட்டி 31 அந்த மாதிரி திகதிகளுக்கு நடுவில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏஜிஎஸ் தயாரிப்புல சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல வெளியான படம் தான் பிளாஸ்ட். இந்த படம் பார்த்தோம்னா அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இவங்க எல்லாம் நடிச்சு பட்டைய கிளப்பின படம் தான் இந்த பிளாஸ்ட். இந்த பிளாஸ்ட் ரிலீஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 75 கோடி வசூலை மற்றும் பெற்றுக்கொண்டு இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தோம்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 75 கோடி வசூலை பெற்றுச்சு. அதை தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போதைய வரைக்கும் 4.4 வியூவர்ஸை வந்து பெற்றிருக்குது. இது பார்த்தோம்னா தமிழ் சினிமா லிஸ்ட்ல டாப் 10, அதாவது அதிகப்படியான பார்வையாளர்கள் கொண்ட லிஸ்ட்ல இப்போது வந்து 2nd பிளேஸ்க்கு வந்திருக்கு. அதாவது எந்த படங்களை வந்து பின்தள்ளி இந்த படம் வந்து முன்னுக்கு வந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா காட் படம், அமரன் படம், இந்த படங்களை வந்து பின்தள்ளிட்டு இப்போ இந்த பிளாஸ்ட் படம் வந்து 2nd பிளேஸ்க்கு வந்திருக்கு. சசி, ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனி தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன். அவங்க வந்து ஆல்சோ வந்து டாக்ஸிக் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட
படத்தோடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்படின்னா அந்த படத்துல இருக்க ஐ மீன் வந்து ஃபீமேல் ஆக்ட்ரஸை மட்டும் வந்து பேஸ் பண்ண ஒரு சின்ன கிளிம்ஸா வந்து அமைஞ்சிருக்கு. லேடிஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்துல வந்து நயன்தாரா, ஹீமா குரேஷி, ருக்மணி வசந்த் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதாவது மேக்ஸிமம் இந்த படம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி கண்டென்ட் அப்படின்ற மாதிரியா தான் இருக்கும். ட்ரக்ஸ், ஃபீமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தான் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து மேக்ஸிமம் அவங்க போடுற எல்லா டீசர்ஸும் சரி, எல்லா கிளிப்ஸ் வீடியோஸ்லேயும் சரி அந்த மாதிரியான வைரல் கண்டென்ட் தான் இருக்கு. இப்போலாம் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக பேசப்படுற ஒரு விஷயம் தான் இந்த குடும்ப அரசியல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குடும்ப அரசியலுக்குலாம் முதல்ல இருந்தது தான் இந்த குடும்ப சினிமான்னு சொல்றது. அதாவது குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரா சினிமா துறைக்கு வாரது தான் அப்போ இருக்க காலகட்டத்தில இருந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற விஷயம். சிலர் வந்து இந்த துறையில பார்த்தோம்னா இப்படி வரிசையில வந்து சாதிச்சவங்களும் இருக்கிறாங்க, சிலர் வந்து பார்த்தோம்னா அப்படியே பின்வாங்கிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துல பார்த்தோம்னா விக்ரம்க்கு அடுத்து விக்ரமோட மகன் த்ருவ் விக்ரம், இவரை பார்த்தோம்னா ஆதித்யா வர்மா என்ற படத்து மூலியமா தான் தமிழ் சினிமா துறைக்கு வந்து அறிமுகமானாரு. இந்த ஆரம்ப படமே யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அது தொடர்ந்து பார்த்தோம்னா அவர் வந்து மகான் படத்துல நடிச்சிருந்தாரு. அதாவது பார்த்தோம்னா மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்த படம் தான் பைசன். இந்த படம் பார்த்தோம்னா வெறுமனே ஒரு 30 கோடி பட்ஜெட்ல தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆனா 75 கோடி வசூல் மட்டும் பெற்றிருக்கு இந்த படம். ஆனா 75 கோடி வசூல இந்த படம் வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா த்ருவ் விக்ரமுக்கு ஒரு பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்த ஒரு படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து த்ருவ் விக்ரமோட 4வது படம் பார்த்தோம்னா அவரோட 4வது படத்தோட பூஜை வந்து ரீசெண்டா நடந்திருக்குது. இந்த படத்தை இயக்க போறது வந்து ஒரு புதுமுக இயக்குனர் தான். அதாவது ஆதித்யா வர்மா படத்துல ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர் தான் இந்த படத்துல வந்து இயக்குனரா களமிறங்குறாரு. ஆல்ரெடி பார்த்தோம்னா த்ருவ் விக்ரம் 3 படத்துலயும் அவரோட பேரை வந்து பதிச்சுட்டே வந்திருக்காரு. ஸோ 4வது படத்திலையும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணி. ஸோ ரஜினியோட அடுத்த லைன் அப் அதாவது வந்து தர்மன், அதாவது அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ண இருக்க தர்மன், அது பிறகு கமல்ஹாசன், ரஜினி, நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் வந்து ரொம்ப கியூரியாசிட்டி, ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க அந்த விஷயம் தான் வந்து ஜெயிலர் பார்ட் 2வோட மேக்கிங்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது வந்து ப்ரோமோ வீடியோக்கான மேக்கிங் பார்த்துட்ருந்தோம். இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு ஃபேன் மத்தியில் வந்து நிறைய கியூரியாசிட்டி வந்து க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற வகையில் வந்து அதாவது சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 10ஆம் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து ஜெயிலர் படத்தில் வந்து இந்த படத்துக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற நேரம் வந்து அந்த படத்தில் இருக்க கேரக்டர் வந்து சின்ன கட்ஸாக வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவீல் பண்ண மாதிரி இந்த படத்துலேயே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இருந்த க்ரூ, அதாவது ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, அதோட ரித்விக் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஆன ஒரு ஷார்ட்டை வந்து ஜெயிலர் பார்ட் 1ல காட்டியிருப்பாங்க. அதே க்ரூ தான் இந்த படத்துல இருக்காங்க. ஸோ அது இந்த படம் வந்து ஜெயிலர் 1ஓட வந்து கண்டினியூஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, ஸோ கடைசியில் வந்து வர்மன் சொல்லுவார்ல, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், என்ன கொண்டுட்டா இன்னொரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரியான ஒரு கட் வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து யாரோ ஒரு 2 பேர் வந்து அதாவது வந்து இது அவருக்கு மேலே இருக்கவங்க வந்து யாரோ வர்ற மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ சுவாரஸ்யமாக தான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோவாக தான் இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சரி மயோ, ரொம்ப பேசிட்டோம். வளக்குலன்னு அப்படியே நிறைய விஷயங்களை மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு வந்தோமோ அதெல்லாம் கொடுத்து தீர்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இதோட கடையை மூடிட்டு நினைக்கிறேன். சாத்த வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்த வாரம் இன்னும் நிறைய நியூஸோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் உங்கள் மயு, நான் உங்கள் சசி. டாடா நண்பர்களே, பாய் பாய் மக்களே. பறந்து பட்ட